மனுவை கொடுங்கன்னாரு. இல்லைன்னா தொழிற்சங்க தலைவர்கள்லாம் வந்திருக்கிறோம், கொஞ்சம் பேசணும், நிர்வாகிகள் வந்திருக்கிறோம், பேசணும்னு கோரிக்கைகள் சம்பந்தமா கொடுக்கணும், என்னென்ன எப்படி சொல்றீங்க, யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படின்னாரு. ஒரு 2 நிமிஷம் கூட அமைச்சர் பார்க்கவே இல்லை. என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க, நம்ம சொல்றதையும் முழுசா கேட்கல. சீட்ல கூட போய் அவர் உட்காரல, நம்ம அந்த கோரிக்கைகளை உட்கார்ந்து கூட அவர் கேட்கவில்லை. சரிங்களா? இப்ப நம்ம மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை சந்திக்க போயிருந்தோம். அது சம்பந்தமான பத்திரிகையாளர் சந்திப்புகளை கொடுத்திருந்தோம். அதுல பல்வேறு சகோதரர்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஒரு தெளிவான காணொலியை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம அமைச்சரை ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். போன வாரம் பேசும்போது செவ்வாய்க்கிழமை வாங்க அடுத்த வாரம் தம்பி அப்படின்னாரு. ஏன்னா போக்குவரத்து ஆணையரகத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆட்டோமீட்டர் கட்டணம், அதே போல நம்மளுடைய இந்த அக்ரிகேட் நிறுவனங்களை முறைப்படுத்துவது, மேக்ஸி கேப் சீட் பர்மிட்டு, இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் நமக்கு போக்குவரத்துறை ஆணையரகத்துல இருக்கு. அதே போல இப்ப புதுசா அந்த VLTD டிவைஸ் பிக்ஸ் பண்றதுல அது என்ன ரேட்டு, அந்த ரேட்டுக்கான சரியான பில்ல கூட யாருமே கொடுக்கறது இல்ல. அநியாய விலைக்கு அதை விற்கிறாங்க. இன்னும் தாவேக்கால ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்குவோம், தூய்மையான ஆட்சின்னு சொன்னாங்க. அப்ப நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இனிமேல் போக்குவரத்துறையில நம்ம எதுக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்காது, அந்த கட்டாயங்கள் இருக்கு, அந்த போக்கு மாறும்னு நினைச்சோம். அந்த போக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில மாறல. அது போன போக்குல போய்கிட்டு இருக்கு, அப்படிதான் இருக்கு. அத்தகைய சூழ்நிலைகள் சரி அமைச்சரை சந்திப்போம், இது சம்பந்தமாக பேசுவோம்னு சொல்லி அந்த மனுக்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக தயார் பண்ணி எடுத்துக்கொண்டு, ஏற்கனவே இது சம்பந்தமாக போக்குவரத்துறை ஆணையர்ல நம்ம எப்ப பேசியிருக்கோம், ஆணையரகத்துல என்னென்ன மீட்டிங் நடந்திருக்கு, இப்ப அடுத்து என்ன பண்ணணும், இது சம்பந்தமாக இதுல பிரதான கோரிக்கைகளை எதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், இதையெல்லாம் எப்படி செய்யலாம், ஏற்கனவே கூட்டின மாதிரி ஏற்கனவே 2022 கூட்டு போக்குவரத்துறை ஆணையர் ஒரு கட்டண பரிந்துரையை செஞ்சிருந்தாரு. அது இன்றைக்கு இருக்க நடைமுறைக்கு சரிபட்டு வராது. அப்ப மீண்டும் ஆட்டோ தொழிற்சங்கங்கள், பொதுமக்கள், போக்குவரத்துறை அதிகாரிகளோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நமக்கு நிலுவையில் இருக்கு. எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு எடுத்துட்டு போனோம். அமைச்சர் பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங்ல இருந்தாரு. நம்ம காத்திருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்தோம். அதன் பின்னர் பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்தாரு. வெளியே ஃபேன்சி நம்பருக்கு எல்லாருக்கிட்டையும் வாங்கி இந்த அப்ளிகேஷன் வாங்கி வரிசையா நம்பர் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அது எப்பயுமே நம்ம பல தடவை பல்வேறு அமைச்சர்களை இந்த 10 ஆண்டு கால தொழிற்சங்க வரலாற்றுல பார்த்துருக்கிறோம். பல்வேறு அமைச்சர்களை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எப்பயுமே ஒரு PA இருப்பாங்க, இல்லைன்னா யாராவது ஒரு ஆபீஸ்ல ஆள் இருப்பாங்க, அவங்க தான் பார்ப்பாங்க. இவரே நேரடியாக அந்த ஃபேன்சி நம்பருக்கான வாங்கி நம்பர் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா வர சொல்லியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆமா அப்படின்னாரு. மனுவை கொடுங்கன்னாரு. இல்லைன்னா தொழிற்சங்க தலைவர்கள்லாம் வந்திருக்கிறோம், கொஞ்சம் பேசணும், நிர்வாகிகள் வந்திருக்கிறோம், பேசணும்னு கோரிக்கைகள் சம்பந்தமா கொடுக்கணும், என்னென்ன எப்படி சொல்றீங்க, யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படின்னாரு. நான் நிர்வாகிகள் உள்ள வாங்கப்பா அப்படின்னா, இல்ல நீங்க மட்டும் வாங்க, என்னன்னு கொடுங்க, மனுவை கொடுங்க கையில கொடுத்தோன்னா பல மனுக்கள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25-30 பக்கத்துக்கு மேல மனு இருக்கும். அதோட சப்ஜெக்டோட அந்த ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தைகள், அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அதை மொத்தமாவே ஒரு 2 நிமிஷம் கூட அமைச்சர் பார்க்கவே இல்லை. என்ன சொல்லுங்க, நம்ம சொல்றதையும் முழுசா கேட்கல. சீட்ல கூட போய் அவர் உட்காரல, நம்ம அந்த கோரிக்கைகளை உட்கார்ந்து கூட அவர் கேட்கவில்லை. சரிங்களா? இப்ப நம்ம மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, எதையுமே கேட்பதற்கு தயாராக இல்லை இந்த அரசும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் நான் அண்ணா பரவாயில்லண்ணா, பிஸியா இருக்கீங்க போல, நான் அடுத்த வாரம் வரட்டுமாண்ணே, இது சம்பந்தமா கொஞ்சம் டீட்டெயில்டா பேசணும்ண்ணே, பேசினாதான் இது சம்பந்தமா உங்களுக்கு விஷயங்கள் புரியும்ன்றத கேட்கிறேன். இல்ல இந்த கோரிக்கைகள் சம்பந்தம் இதுக்கு அடுத்து வரவே வராதிங்க, எல்லாமே அறிக்கையா வந்துடும், நீங்க அங்க போய் பாத்துக்கோங்க. என்ன கோரிக்கைனே தெரியாம எது அதுல பிரதானம், அதை எப்படி செயல்படுத்தணும். உதாரணத்துக்கு அக்ரிகேட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த லைசன்ஸ் அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா எதிர்ப்பு வரும், தொழிலாளர்களுக்கு அது ஒத்து வராது, நம்ம மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்த ஆட்டோமீட்டர் கட்டணத்தை ஏற்கனவே இருக்க பரிந்துரைப்படி செய்ய முடியாது, இப்ப பரிந்துரைகளை கேட்கணும், அதற்கான கட்டணம் என்னன்றதை இப்ப நிர்ணயம் பண்ணணும். இந்த மாதிரி எதையுமே அறியாம இதுக்கு அடுத்து வரவே வராதுன்னு சொல்றது வரைக்கும் எந்த அமைச்சரும் இப்படி நமக்கு பதில் அளித்ததே இல்லை. அதுவும் குறிப்பாக நாங்க இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் சம்பந்தமாக வலியுறுத்தி பேசுறோம், கொஞ்சம் கூட அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை. அத்தகைய சூழ்நிலைகள், இது போன்ற ஒரு ஆணவமான பேச்சை நான் எந்த ஒரு அமைச்சர்கிட்டையும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. மிகுந்த மன வருத்தம், ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலை. இந்த கோரிக்கைகளை இவர்கள் உடனடியாக நிறைவேற்றுவார்களா என்பதும் சந்தேகம் தான். இந்த VLTDலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே பில்லு தரமாட்டேன்றா. கேட்டா லாரிக்கு தான் குறைக்க சொன்னாங்க, கால் டாக்ஸி, மேக்ஸி கேப், டூரிஸ்ட் கேப்லாம் குறைக்க சொல்லல அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அதை போய் சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஒரு அவல நிலை போக்குவரத்துறையில தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணுவது என்பதை அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக எங்களுடைய உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளோடும் அதே போன்று நம்மளுடைய தோழமை சங்கங்கள் கூட்டமைப்போடும் கலந்து பேசி ஒரு வலுவான போராட்டங்களை முன்னெடுப்போம். நாம் இந்த காணொலியில் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், உங்களுடைய நல்லாட்சிக்கு
உங்களுடைய நற்பெயரை கெடுக்கும் விதமாக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது நல்லதல்ல. இது போன்ற போக்குகளை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஆணவ போக்குகளோடு அவர் நடந்து கொள்ளக்கூடாது. அவரை நீங்கள் கண்டித்து வைக்க வேண்டும். உடனடியாக தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்டு அதனை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு, நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுனா எப்படி வேணாலும் செஞ்சிடலாம், ஆனா அது விஷயம் கிடையாது. அது சரியா செய்யணும். அப்பதான் அதுல விமர்சனங்கள் இல்லாமல் இருக்கும், அந்த விஷயங்கள் ஏற்புடையதாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் தொழிற்சங்க தலைவர்கள் வர்றோம், காத்திருக்கிறோம், பார்க்கிறோம், இது போன்ற விஷயங்களை சொல்றோம். அப்ப அந்த விஷயத்தை கூட ஏற்பதற்கு தயாராக இல்லை என்றால் இது சரியான ஒரு போக்காக இருக்காது. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நிச்சயமாக போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை கண்டித்து உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுக்க உதவ வேண்டும் என்று எங்களுடைய ஓட்டுநர் தொழிலாளர்கள் அனைவரின் சார்பாக உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் ஜாகிர் ஹுசைன், பொதுச் செயலாளர், உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் தலைவர், தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு.